இந்த 7 வருஷத்துல உன்னை மீறி எதுவுமே நான் பண்ணனதில்ல. உனக்கு தெரிஞ்சுதான் எல்லாமே செய்றேன். அப்படி உனக்கு மறைச்சோ, எதனா செய்யணும்னு நான் நினைச்சது கூட இல்ல. எதனா ஒண்ணு உன்னை கஷ்டப்படுத்துற மாரி இந்த 7 வருஷத்துல நான் எதனா ஒண்ணு பண்ணியிருந்தாலும், இல்ல இதுக்கப்புறம் எதனா பண்ற மாரி எதனா ஒரு பிளான்ல இருந்தாலும் அதுக்கு சாரி. என்ன ரொம்ப சப்போர்ட் பண்றாரு. எந்த விதத்துலயுமே நான் ஹர்ட் பண்ணாம ஒரு வார்த்தையில கதை எந்த விதத்துலயுமே நான் ஃபீல் பண்ணக்கூடாதுன்னு நினைப்பேன். உங்களுக்கு இப்ப தோணுதா நம்ம லைஃப்ல எடுத்த டெசிஷன் கரெக்ட் தான், இவரை சூஸ் பண்ணது கரெக்ட் தான் தோணுதா? எனக்கு தான் ஃபர்ஸ்டே தெரியும். அவர் நல்லா பார்த்துப்பாருன்னு முன்னாடியே தெரியும். ரொம்ப கேர் பண்ணி பார்க்குறது இந்த மிருகத்துங்களை பார்த்து நிற்பேன். ஐயோ இது யாருக்கிட்ட சொல்லு, வாய் திறந்து பேசுற மனுஷனை பத்தி கவலையே பட மாட்டேன். இப்பதான் வந்து என்னன்னா இவட பேசி இருந்து ஒரு விஷயமா சொல்லி கொடுப்பேன். அவங்க என் லைஃப்ல இருந்தா நான் மனுஷனாவே மாறி இருக்கேன். நான் என்ன கேட்டாலுமே அவர் வந்து என்னால முடியாது, நம்ம கிட்ட இவ்வளவுதான் இன்கம் இருக்கு அப்படிலாம் சொன்னதே இல்லை. வேணுமா வாங்கிக்கலாம். ரொம்ப ஃப்ரீயா விடுவான். இந்த டைப் பண்ணவே மாட்டான். இந்த டைமுக்கு தான் நீ வரணும், இந்த டைம் அந்த இதுவே இல்லை. பயங்கர கிஃப்டட். டார்லிங் சோலார் 20,500 முன்பணத்தில் இப்பொழுது சோலார் மூலம் இலவச மின்சாரம். This festive season, travel the world with Grand Royal Tours. Vicura Wellness Clinic, cool sculpting procedure. உங்களுக்கு இப்ப தோணுதா நம்ம லைஃப்ல எடுத்த டெசிஷன் கரெக்ட் தான், இவரை சூஸ் பண்ணது கரெக்ட் தான் தோணுதா? எனக்கு ஃபர்ஸ்டே தெரியுமே. எனக்கு தான் ஃபர்ஸ்டே தெரியும். அவர் நல்லா பார்த்துப்பாருன்னு முன்னாடியே தெரியும். உங்களுக்கு சொல்லுங்க, நான் உங்க லைஃப்ல மரியா வந்து எவ்வளவு ஸ்பெஷல், அவங்க உங்க லைஃப்ல வந்ததுக்கு அப்புறம் உங்க லைஃப் எவ்வளவு மாறுச்சு? அவங்க என் லைஃப்ல இருந்தா நான் மனுஷனாவே மாறி இருக்கிறேன். உண்மையிலுமே அதான். நான் பாட்டு இதுவாக தான் இருப்பேன். இதை பற்றியும் ஃபஸ்ட்டு யாரை பற்றியும் கவலைப்பட மாட்டேன். என் கண் முன்னாடி எதுனா இதாக இம்மிடியட்டாக போயிடும். இப்போது இவ வந்துறவு தான் ஒரு விஷயமோ நான் ஒருத்தரை கேட்குறேன். ஏன்னா இன்னைக்கு கூட சொல்லுவா எதுனா ஒன்று பண்ணும்போது, முந்திய அவங்ககிட்ட கேட்டியா, உன்னை தாண்டி தானே வந்தேன். நான் ஒரு சில இதோட தான் இருப்பேன். யாரை பற்றியும் எதுவுமே கவலைப்பட மாட்டேன். அதாவது எப்படின்னா, ஒருத்தர் என் முன்னாடி உடம்பு சரியில்லை படுத்துட்டு இருந்தா கூட நான் பாட்டுன்னு தாண்டி போயிட்டு என் வேலையை பார்த்துன்னு இப்படியே தான் இருந்தேன். இப்போல்லாம் என்னன்னா கேட்குறேன் என்னதான் ஆச்சுன்ட்டுன்னு. ஒரு ஹாஸ்பிட்டல் போய் பார்க்குறேன். ஒரு மனுஷனாவே நீங்க நிறைய விஷயங்கள் மாத்திருக்கீங்க. ஆமா, ஒரு சில விஷயம் ஒரு இது இருக்கும் இல்லையா, இதெல்லாம் பண்ணணும் இதெல்லாம் பண்ணக்கூடாது. நான் எதுவுமே யாரை பற்றியும் எதுவும் பண்ணேன். என் மைண்டு ஃபுல்லாக என்ன இருக்கும்னா, எனக்கு வரதுக்கு முன்னாடி ரொம்ப கேர் பண்ணி பார்க்குறது இந்த மிருகத்துங்களை பார்த்து நிற்பேன். ஐயோ இதுங்க யாருக்கிட்ட சொல்லு, வாய் திறந்து பேசுகிற மனுஷனை பற்றி கவலையே பட மாட்டேன். அதுங்களை மட்டுமே பார்ப்பேன். இப்போதான் வந்து என்னன்னா இவட பேசி இருந்து ஒரு விஷயமா சொல்லி கொடுப்பேன். சாப்பிடும் போதெல்லாம் எதனா ஒன்று சொல்லினே இருப்பேன். இதை பண்ணணும், அதை செய்யணும், அதை வாங்கணும், அதை பண்ணணும், இது அப்படியே கொஞ்சம் இல்லைன்னா எதுவுமே சாத்தியமே இல்லை. என்னன்னா அப்படியேதான். எப்படி இருந்திருப்பேன்னு எனக்கு தெரியாது. இருந்திருப்பேனா அதுவே டவுட் தான். எப்படி இருப்பேன் ஒன்றுமே தெரியாது. அப்படியே காட்டா மாதிரி சுற்றின்னு இருந்திருப்பேன். எங்கன்னா எதுலேயுமே இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் இருந்திருப்பேன். எனக்கு எப்படின்னா எதுவும் இருந்தாலும் ஒரு 3 மாதம் அவ்வளோதான். அப்படியே அதை கரகரகரன்னு அப்புறம் அதை விட்டு வெளியே வந்துருவேன். நான் எதுவுமே முழுசாகவும் அதுதான் இந்த ஒரு விஷயத்தை தான் முழுசாக முடிச்சிடணும். அதெல்லாம் சொல்லியே தான் இன்றைக்கும் மட்டும்தான் எல்லாமே, வேற எதுவும் இல்லை. இப்போ மெயினாக ஏர்ன் பண்ணுறது நீங்கள் தான், அவங்க தான் பண்ணுறாங்க? இல்லை, 2 பேரும் ஷாப் போகிறனால பார்த்துக்குறோம். அது ஷாப்பில் பெருசாக எதுவும் இன்கம் இல்லை. அதுக்கு தான் எதனா பண்ணணும், டெவலப் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்ருக்கோம். ஆனால் கடன் வாங்கக்கூடாது, கடன் வாங்கி பண்ண வேண்டாம். அக்வாரியம் ஷாப் வச்சுருக்கேன் நீங்கள், அதுதான் நான் ஓகே. கடன் வாங்கி பண்ண வேண்டாம், ஏதோ இதெல்லாம் ட்ரை பண்ணி பார்க்கலாம், வெயிட் பண்ணி நம்ம கையில் இருக்கிறத வச்சே நம்ம பார்த்துக்கலாம். சின்னதாக இருக்கிற அமௌண்ட் வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக ரெடி பண்ணி, தவிர மொத்தமாக கடன் வாங்க தேவையில்லை. எதுவும் பண்ண சேவிங்ஸ்ன்னு எதுவும் இல்லை, அதே மாதிரி கடனும் எதுவும் இல்லை. அந்த மாதிரி போயிட்டு இருக்கு. நிம்மதியாக இருக்குது. எது வாங்கினாலும் அவர்கிட்ட சொல்லிடுவேன். இப்போ எதுனா ஒன்று கேட்கணும் அப்படின்னா கடையில் வர எதுவும், இப்போ ஷூட்டு விஷயமா போயிட்டு வரும் அண்ணன் சொன்னீங்க, அங்கே போயிட்டு வந்தால் கூட அவர் கொடுக்குறத கையில் கொடுத்துருவேன். முதல்ல எங்கள் அம்மாகிட்ட கொடுத்துருவேன். இதான் மைசே வந்தது அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவேன். இப்போ என்னன்னா வந்தோடனையும் கொடுத்துருது. ஃபர்ஸ்ட் எத்தனை படத்தாண்டை வச்சிருவேன். நம்ம காசு வந்தோன்னா எத்தனை படத்தாண்டை வச்சுட்டு காசு வச்சிருவேன். வந்தோடனே அப்பா கிட்ட சொல்லிட்டு இதை பண்ணிட்டேன்னா அப்புறம் இவர்கிட்ட அப்புறம் தான் கொடுத்துருவேன். வச்சுக்கோ, வச்சு நீ எனக்கு எதுனா தேவைன்னா கேட்டு நிற்கணும். அது வாங்கணும் மாதிரி வா போயிடலாம், அது வாங்கணும். இவன் ஒரு கணக்கு போட்டு வச்சுருப்பான். இல்லை செட்டா, சரி உனக்கு செட் ஆகுறத நீ வாங்கிக்கோ, எந்த அப்புறமா பார்த்துக்கலான்னு விட்டுருவேன்.
நான் உங்களுக்கு லைஃப்ல தோணிருக்குல்ல, இப்போ இவங்க வந்து ஒரு 8 இயர்ஸ் இருந்திருக்கோமா, இதுல வந்து ஒரு 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 சில தருணத்துலலாம் வந்து நான் ரொம்ப கிஃப்டடு அப்படின்ற மாதிரிலாம், என் ஒய்ஃப் ரொம்ப ஸ்பெஷல் அந்த மாதிரிலாம் தோணிருக்குல்ல. ஒரு சில டைம் உங்களுக்கு ரொம்ப எமோஷனலாலாம் ஃபீல் ஆயிருக்கும். ஏன்னா த்ரூ அவுட் மென்டலி சரி, ஃபிசிக்கலி உங்களுக்கு கூடவே இருந்திருக்கணும், ஹெல்ப் பண்ணிட்டே இருக்கணும், அந்த மாதிரிலாம் விஷயங்கள் இருக்கும். எப்பெல்லாம் உங்களுக்கு ரொம்ப வந்து நான் ரொம்ப கிஃப்டட்பா அப்படின்னு எப்பெல்லாம் தோணிருக்கு? நிறைய இடத்துல தோன்றுறது அந்த விஷயம் எனக்கு. எப்படின்னா வெளியில ஒரு சில விஷயத்தெல்லாம் பார்ப்பேன் நான். பார்க்கும்போது அங்க இருக்கிறவங்கள அது மாதிரிலாம் பண்ணும்போது, அதாவது இந்த ஒரு சில நியூஸ்லாம் பார்க்கணும்ல, இந்த லவ்வர்ஸுங்க வந்து இப்ப இந்த generation ஜென்ரேஷன் lovers-லாம், லவ்வர்ஸ் அந்த மாதிரிலாம் பார்க்கும்போதெல்லாம் நல்லா ரொம்ப இதுவா யோசிப்பேன். எப்படி இதெல்லாம் எனக்கு வந்ததே ஒரு மேஜிக் மாதிரி தான் இருக்கும் இன்ன வரைக்கும். எதிரே பார்க்கல. இதெல்லாம் நடக்குமோனா எதிர்பார்க்கல நான். எனக்கு நிறைய விஷயத்துல இப்போ என் ஃப்ரெண்டுங்கிட்ட பேசும்போது கூட நான் சொல்லுவேன், எதனா ஒரு விஷயம் அவனு பேசும்போதுலாம் டைம் பார்ப்பானுங்க. ஐயோ மச்சான் ஒய்ஃப் திட்டம் மச்சான். அப்பவும் சொல்லுவேன், எல்லாம் வேஸ்ட்ரா, இப்போ பாருன்ட்டு ஃபோன் பண்ணுவேன். மாதிரி நான் இங்கே இருக்கிற மாதிரி என்ன மாதிரி, சரி லேட்டானா ஆகுமா, ஒரே வார்த்தை தான், லேட் ஆகும்னா சொல்லு, என்னது இது போதண்டா, எனக்கு வேறு எதுவுமே வேணாம். என்னை ரொம்ப ஃப்ரீயாக விடுவான். இந்த டைப் பண்ணவே மாட்டான். இந்த டைமுக்கு தான் நீ வரணும், இந்த டைம் அந்த இதுவே இல்லை. இந்த சண்டை போடுறது என்ன, ஃப்ரெண்ட்ஸோடவே அதிகமா இருக்கீங்க, சொல்லவே வீட்டுக்கு வர மாட்டீங்க, எப்ப வீட்டுக்கு வருவீங்க, அந்த மாதிரிலாம் கேட்க மாட்டாங்களா? ஒரே வார்த்தை சொல்லுவேன், ஃப்ரெண்டோட இருக்கிறியா, சாப்பிட்டு போயிடு, அவ்வளோதான். சாப்பிட்டு நீ போ எங்கே வேணாலும், நான் எதுவும் கேட்க மாட்டேன். சாப்பிடாம எங்கேயுமே இருக்காது, ஏன்னா நீ வர வரைக்கும் நான் சாப்பிடாம இருக்கணும். அதனாலே வந்த உடனே முதல் வேலையாக என்ன பண்ணுவோம்னா, நைட்டு 9:30-10 மணிக்கெல்லாம் ஃபஸ்ட்டே சாப்பிட்ருவோம். சாப்பிட்டு நீ என்ன வேணா பண்ணிக்க, எங்கே வேணா போகணும். சாப்பிட்டு முடிச்சோம் நம்ம எங்கேயும் போகிறது இல்லை. அந்த ஒரு நம்பிக்கை அவளுக்கு. சாப்பிட்டு ட்ரிக் இருக்கு அதுலயும். அதுல ஒரு ட்ரிக் இருக்குது. சாப்பிட்டு முடிச்சோடனே நம்ம எங்கேயும் போக மாட்டோம், அவளுக்கு தான் படுத்துருவோம்ல. அதனால நம்மள சாப்பிட்டு என்ன வேணா பண்ணிடணும், எங்க வேணா சாப்பிட்டு இந்த மனைவி போதிலும் மைண்டு மாட்டணும். சரி போ, வீட்டில் போய் தூங்கிடுவோம். பயங்கர கிஃப்டட்னா இப்படி சொன்னா எனக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல. இவ்வளோ பேர் பேசினிடலாம், ஆனால் என்ன பேசுறது டே அப்படி இருக்கும். மரியா மட்டும், அவள் மட்டுமே தான் எல்லாமே, எனக்கு வேற எதுவுமே இல்லை. அவளுக்காக என்ன ஒன்றா பண்ண சொல்றீங்களோ பண்ணிடுவேன். உங்களுக்கு ஏதாவது ஆசை இருந்திருக்கா, அவங்களுக்கு இது வாங்கி கொடுக்கணும், அந்த பொருள் வாங்கி கொடுக்கணும், அவங்களை இப்படி பார்த்துக்கணும், அந்த மாதிரிலாம் ஆசை ஏதாச்சும் இருக்கா? நிறைய இருக்கு. ஒன்று எதுனா ஒன்று பார்த்துட்டேன்னா இதை வாங்கி கொடுத்துடணும் அப்படின்னு தோணும். ஆனால் அது என்னைக்காச்சும் வாங்கி கொடுத்துருப்பேன். அந்த டைமில் இது என்ன இப்போ வாங்கிட்டு வந்து இல்லை அன்னைக்கு பார்த்தேன். என்ன நான் என்ன கேட்டாலுமே அவர் வந்து என்னால் முடியாது, நம்மக்கிட்ட இவ்வளோதான் இன்கம் இருக்குது அப்படிலாம் சொன்னதே இல்லை. வேணுமா வாங்கிக்கலாம், இதுதான் சொல்லுவார். என்ன விலை இது அப்படி அதெல்லாம் இல்லை, உனக்கு வேணுமா நம்ம வாங்கிக்கலாம், இன்னைக்கு இல்லைனாலும் நான் எப்போ வேணா வாங்கி கொடுப்பேன். இன்னைக்கு நான் சொல்லியிருப்பேன், அதை வாங்கிட்டு வந்து கொடுப்பாரு மறக்காம. அந்த மாதிரி என்ன பொருள் ரொம்ப ஆசைப்பட்டு வாங்கின ஒரு பொருள்? ஒரு ட்ரெஸ்னால சரி, இந்த ட்ரெஸ் பார்த்தேன் இது நல்லா இருக்கு, பார்த்துட்டு இந்த ட்ரெஸ் நல்லா இருக்கு, நான் ஆர்டர் பண்ணேன். அந்த டைம்ல அப்படியா சரி இது பண்ணிடுவோம், என்ன பண்ணா காசுல விட்டு அந்த ட்ரெஸ்ஸை ஆர்டர் பண்ணிட்டேன். இவன் நீ பார்த்துத விஷயம் என்னன்னா, ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்துத, நான் அதுக்கப்புறம் ஆர்டர் பண்ணுவேன் சின்ன சைஸ். இதை தானே கேட்டேன். அது அன்னைக்கு சண்டை, நீ தானே ஆர்டர் பண்ண. நான் அப்ப கேட்கும் போது அது என்ன சைஸ், இப்ப எனக்கு என்ன தெரியும். 4 வருஷம் கழிச்சு எப்படி அதே சைஸ்ல இருப்பாங்களா? பட் உங்களை சர்ப்ரைஸ் பண்ணலான்னு அவர் வெல்ப் பண்ணிருக்காரு. அதுவும் இல்ல அந்த மாதிரி விஷயங்கள்ல வேற ஏதாச்சும் உங்களுக்கு அவங்களுக்கு இப்படி மரியாதைக்கு இதெல்லாம் வாங்கி தரணும், அவங்களை இப்படிலாம் பாத்துக்கணும்னு ஏதாச்சும் ஆசை இருக்கா? நிறைய இருக்குது. அவளுக்குன்னு ஒரு தனியா ஒரு செப்பரேட்டா ஒரு இடம், அந்த இடத்துல நாங்க மட்டும். அதாவது என்னன்னா, இவளுக்கு என்ன தேவையோ, இப்போ இது இந்த ஆயா வீடுன்னவோ இவளால் வந்து ஃப்ரீயாக அம்மா இருக்கும் போது ஃபுல்லாக ஜாலியாக இஷ்டத்துக்கு என்ன வேணா பண்ணலாம். இது உங்களோட பாட்டி வீடு. ஆமாம். இப்போ அவளுக்குன்னு ஒரு இடம் இருந்ததுன்னா, இப்போ எங்களுக்கு என்னென்னா ஃபஸ்ட்டு நாங்கள் வந்து ஃபுல்லாகவே பெட்ஸு, நான் நாய் பூனை அப்புறம் லவ் பேர்ட்ஸு நிறைய வச்சுட்டு இருந்தேன். வீடு ஃபுல்லாகவே எனக்கு வளர்த்துட்டு வச்சுட்டு இருந்தோம் நாங்கள். இப்போ நடுவில் அம்மா இருந்துறப்போ எல்லாமே அதோட வாஷ் அவுட் பண்ணியாச்சு. இப்போ எங்களால் மறுபடியும் இது பண்ணால் அதுக்கு அவள் என்ன சொல்லிட்டானா, எனக்குன்னு தனியாக ஒரு இடம், அந்த இடத்துல நான் பண்ணிப்பேன். அது சின்னதா ஒலகோட்டா வந்தாலும் அது நம்ம வீடு, என்ன வேணா பண்ணிக்கலாம், இங்கே வேண்டாம் இங்கே வேண்டாம் அப்படின்னு சொல்லி டாக்லாம் எடுத்துட்டு இது வாங்கிக்கலாம், இந்த டாக் வச்சு வளர்க்கலாம் அடிக்கடிக்கு எடுத்துட்டு வருவாரு. வேண்டாம், நம்மளுக்குன்னு வீடு இருந்துச்சுன்னா நம்ம அதெல்லாம் பண்ணிக்கலாம், இப்ப வேண்டாம் அப்படின்னு சொல்லி வண்டி ஒன்று வாங்கி தரணும். அடுத்து பாச பைக் தான், அது பைக்கு. இது எப்படியும் நெக்ஸ்ட் மந்த் எப்படியாச்சும் ரெடி பண்ணி வாங்கி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி
ஆரம்பித்து. உங்களுக்கு எப்பெல்லாம் தோணிருக்கு இவங்க வந்து நம்ம லைஃப்ல கிடைச்சது ரொம்ப கிஃப்டடு, இவரை மாதிரி ஒரு பார்ட்னர் கிடைச்சது ரொம்ப கிஃப்டட்னு எப்பெல்லாம் feel இவருமே ரொம்ப ஃப்ரீடமாக எங்களை இந்த ட்ரெஸ் போடணும். எங்கள் வீட்டில் ஒரு சில பேர்லாம் என்னோடய ஃப்ரெண்டுங்களே இருக்காங்க, இந்த மாதிரி தான் ட்ரெஸ் பண்ணணும், இப்படிலாம் வெளியே வரக்கூடாது, அந்த மாதிரிலாம் சொல்ல மாட்டார். உனக்கு பிடிச்சிருக்கா நீ பண்ணு, நான் இருக்கேன் உன் கூட, இப்படி இப்படியே தான் இருப்பார். நிறைய ஃப்ரீடம், ஸ்ட்ரிக்டாலாம் இருக்க மாட்டார். இது பண்ணாதா அது பண்ணாதா அப்படிலாம் சொல்ல மாட்டார். என்ன வேணுமோ உனக்கு என்ன விருப்பம் இருக்கோ அதை பண்ணு அப்படின்னு தான் சொல்லி நான் சப்போர்ட்டுக்கு நான் இருக்கேன். என்ன வேணா பண்ணிக்கோ, கூட இருக்கேன், அவ்வளோதான். உனக்கு பிடிச்சதை செய், யார் என்ன சொல்கிறாங்கன்னு அதை பற்றி கவலைப்படாத. அடுத்தவங்களை பற்றி ஃபீல் பண்ணாத, சொல்கிறவங்க நான் உன்னை சொல்கிறேன்னா அப்படி, நான் ஏதோ சொல்லலைல்ல, உனக்கு விருப்பமா நீ பண்ணு, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி அதில் ரொம்ப கிஃப்டான்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இப்போ நீங்கள் ஆசைப்பட்ட மாதிரி வந்து லைஃப் அமைஞ்சு சூப்பராக போயிட்டுருக்கு. மரியாக்குன்னு ஏதாவது ஆசை இருக்கா லைஃப்பில் வந்து அடுத்து இது பண்ணணும், அந்த மாதிரி ஏதாச்சும் ஆசை இருக்கா? கடை டெவலப் பண்ணோம் அப்படின்னு சொல்லி எங்களுக்குன்னு வந்து ஒரு மந்த்லி இன்கம் மாதிரி இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. அதனால நாங்கள் ட்ரை பண்ணிகிட்ருக்கேன் கொஞ்சம் கொஞ்சம். சரி, ஒன்று கடை டெவலப் பண்ணலாம், இல்லை வேலை எதனா பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். இதுக்கு நான் பையன் இருக்கான், சேவிங்ஸ் எதுவும் இல்லை, இதுக்கப்புறம் சேவ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். இப்போ லாஸ்ட்டாக வந்து 2 பேருமே வந்து நீங்கள் உங்கள் ஹஸ்பண்ட்க்கு ஒரு சாரி ஒரு தேங்க்யூ அப்படின்னா என்ன சொல்வீங்க? அதே மாதிரி நீங்கள் உங்கள் ஒய்ஃப்க்கு ஒரு சாரி ஒரு தேங்க்யூனா என்ன சொல்வீங்க? சொல்லிவிட்டு லாஸ்ட்டாக ஒரு கிஸ் மட்டும் 2 பேரும். இந்த 7 வருஷத்தில் உன்னை மீறி எதுவுமே நான் பண்ணதில்லை, ஓகேவா? உனக்கு தெரிஞ்சு தான் எல்லாமே செய்கிறேன். அப்படி உனக்கு மறைச்சோ எதுனா செய்யணும் நான் நினச்சது கூட இல்லை. அப்படின்னா எதனா உன்னை கஷ்டப்படுத்துகிற மாதிரி இந்த 7 வருஷத்தில் நான் எதனா ஒன்று பண்ணியிருந்தாலும், இல்லை இதுக்கப்புறம் எதனா பண்ணுற மாதிரி எதனா ஒரு பிளான் இருந்தாலும் அதுக்கு சாரி. தேங்க்யூனா? தேங்க்யூ. தேங்க்யூ வந்து நீ எனக்கு கிடைச்சதுக்கு நான் உனக்கு சொல்லுறதோட கடவுளுக்கு சொல்லிக்கிறேன். நன்றி. ஏன்னா அவர் இல்லைன்னா கிடைச்சிருக்க மாட்டா. 2வது அங்கே ஒரு சொல்லிட்டா, என்ன சொல்லணும், அங்கே ஒரு தேங்க்யூ, அவங்க எக்ஸுக்கு ஒரு தேங்க்ஸ். ஆமாம் அங்கே ஒரு தேங்க்ஸ். அவள் போகலன்னா இவ கிடைச்சிருக்கு. ஓகே, அந்த மாதிரி. ஓகேவா? அதனால் அந்த பொண்ணுக்கு ஒரு தேங்க்ஸ். ஏன்னா அது போனது எனக்கு இன்னும் நல்லதாக பட்டுது. ஏன்னா அந்த டைமில் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது. அண்ணன் ஒருத்தவங்க சொன்னாங்க எனக்கு, இதை கூப்பிட்டு அந்த டைமில் நான் ஃபீல் பண்ணிருந்தது. இன்னைக்கு நீ வந்து அந்த பொண்ணை நினச்சி அழுகுற, கஷ்டப்பட்டு சுற்றுற, அந்த பொண்ணு போனதுக்கு என்னைக்காச்சும் ஒரு நாள் நீ சிரிப்ப, அந்த பொண்ணுக்கு பார்த்தா ஒரு நன்றி சொல்லணும்னு நினைப்ப. அந்த சான்ஸ் எப்போவாச்சும் வந்தால் சொல்லுனாரு அண்ணன் ஒருத்தவங்க, பாரதின்னு அவங்க பேர். அவர் சொன்னார். ஏன்னா டைமில் அவங்களாம் மோட்டிவேஷன் எனக்கு நிறைய பேர். அதனால் அந்த பொண்ணுக்கு ஒரு தேங்க்ஸ். போனது அன்னைக்கு நீ போகலன்னா எனக்கு இவ கிடைச்சிருக்க மாட்டா, அதுக்கு ஒரு நன்றி. உன்னை கொடுத்த கடவுளுக்கு ஒரு நன்றி. எனக்கு ரொம்ப கோவம் வரும், அதனால் இது நான் பேசியிருந்தேன்னா சாரி. எந்த விதத்துலலாம் உன்னை கஷ்டப்படுத்தியிருந்தா சாரி. தேங்க்ஸ்னால் என்னை ரொம்ப சப்போர்ட் பண்ணுறாரு. எந்த விதத்துலையுமே என்னை ஹர்ட் பண்ணாமல், ஒரு வார்த்தையில் கதை எந்த விதத்துலையுமே நான் ஃபீல் பண்ணக்கூடாதுன்னு நினைப்பார். அதனால தேங்க்ஸ். ஸோ ரொம்ப அழகாக இருந்துச்சு இந்த இன்டர்வியூ. வந்து ரொம்ப மனசு நிறைவா இருந்துச்சு. நடுவில் ஒரு சில இடங்கள்ல எனக்கு இவங்களோட ஸ்டோரிஸ்லாம் கேட்குறப்ப எனக்கே ரொம்ப எமோஷனலாக இருந்துச்சு. ஸோ உங்களோட பேசினது ரொம்ப ரொம்ப சந்தோஷம். தேங்க்யூ ஸோ மச் உங்களோட டைமுக்கு. நீங்கள் ஆசைப்பட்ட மாதிரி சீக்கிரம் மரியாக்கு வந்து ஒரு பைக்கு ஒரு வீடு கட்டுறீங்க. ஓகே, கூடி சீக்கிரம் பைக் வாங்கிட்டேன்னா உங்க நம்பருக்கு நான் சென்ட் பண்ணுறேன். எஸ், சூப்பர். நாங்கள் வந்து மேனிஃபெஸ்ட் பண்ணுறோங்க. ஓகே, தேங்க்யூ. ரொம்ப நன்றி. டார்லிங் சோலார் 20,500 முன்பணத்தில் இப்பொழுது சோலார் மூலம் இலவச மின்சாரம். This festive season, travel the world with Grand Royal Tours. Vicura Wellness Clinic, cool sculpting procedure.